மாலிக். என் அன்பு பிள்ளையே, உன் வழித்துணை சாயப்பா உனக்காக பேசுகிறேன். நீயும் உன் அன்பு பிள்ளைகளும் வளமாக, நலமாக, ஆரோக்கியமாக வாழ உங்களை வாழ்த்துகிறேன். நீ நல்லபடியாக இருப்பதற்காக நான் உனக்கு சில வார்த்தைகளை அடிக்கடி சொல்லிக் கொண்டு வருகிறேன். நீ அதை கேட்க வேண்டும். நீ முன்னேற முடியாமல் போவதற்கு அது சரியில்லை, இது சரியில்லை, எதுவுமே சரியில்லை, இந்த சமூகம் சரியில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்க கூடாது. அப்படி சொல்லிக் கொண்டிருக்க கூடாது. மாற்ற வேண்டியது இந்த சமூகத்தையா அல்லது நம்மையா என்பதை உண்மையாக உன்னுடைய மனதிற்குள்ளாக கேட்டுப்பார். நிச்சயம் உனக்கே அங்கே பதில் கிடைக்கும். என்னுடைய ஆசி உனக்கு பரிபூர்ணமாக இருக்கிறது. உன்னுடைய நெஞ்சத்திலே இருக்கிற நல்லது கெட்டது இத்தகைய அம்சங்களை உணர்ந்து வருந்தி ஏற்றுக்கொண்டு முன்னேற வேண்டும். நீ முன்னேற வேண்டும். புற காரணங்களை எல்லாம் ஒதுக்கிவிட்டு உனக்குள்ளாக மாற்ற வேண்டியவற்றை பட்டியலிட்டு முதலில் நீ உன்னை மாற்ற வேண்டும். நீ மாற்ற வேண்டும். அதன் மூலமாக வெற்றி வாசல் தானாகவே உன்னை தேடி வந்துவிடும். உன்னை தேடி வெற்றி வாசல் வந்துவிடும். என்னுடைய வழிகாட்டல் உனக்கு நல்ல வழிகாட்டுதலாக இருக்கும். உன்னுடைய சிந்தனைகளுடைய பிரதிபலிப்பு தான் உன்னுடைய வாழ்க்கை. நினைத்த பிறகுதான் ஒருவன் பேச முடியும். நினைத்த பிறகுதான் ஒருவனால் பேச முடியும். நினைத்த பிறகுதான் வார்த்தை வருகிறது. வார்த்தை அந்த நிகழ்வை உண்டு செய்கிறது. அந்த நிகழ்வு தான் அந்த நாள் தான் அந்த வாரம், அந்த மாதம், அந்த வருடம் அவனுடைய வாழ்க்கை. எங்கிருந்து புறப்படுகிறது வாழ்க்கை? இங்கிருந்து புறப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் நீ எந்த சிந்தனையோடு வாழ்க்கையை தொடங்குகிறாயோ அந்த சிந்தனை அப்படியே இருக்கும். அவை உன்னுடைய வாழ்க்கையை வழி நடத்தும். உன்னால் நல்ல எண்ணங்களை சிந்திக்கவும் நல்ல செயல்களை செய்திடவும் முடியும். என்னுடைய தத்துவம் அல்ல, என்னுடைய வழிகாட்டல் அல்ல, என் பிள்ளைக்காக நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். எண்ணங்கள் அழகானால் எல்லாமே அழகாகிவிடும். எதையும் எதிர்மறையாக அணுக வேண்டாம் என்று சொல்லுகிறேன். உன்னுடைய எண்ணங்களை உயர்த்திவிடு. அதுவே உன் வாழ்க்கையை உயர்த்தும். கடந்த காலத்தை விலக்கி வைத்துவிட்டு எதிர்காலத்தை நம்பியிரு. பரவாயில்லை, இந்த காலத்திலே நிகழ்காலத்திலே வாழ கற்றுக்கொள். கடந்த காலம் கடினமாக இருந்தாலும் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் என்று நம்பு. நீ எதை பற்றி நினைக்கிறாயோ அது உன்னை நோக்கி வரும். அதை நோக்கி நீ ஈர்க்கிறாய் என்றுதான் பொருள். எதை நீ நினைக்கிறாயோ அதை ஈர்க்கிறாய் என்பதுதான் பொருள். ஆகவே உன்னுடைய மனதிலே நல்ல எண்ணங்களை நிறைத்து வை. நான் சொல்லுகிறேன் உனக்கு. நீ மனிதனாக வந்ததற்கான உன்னுடைய கடமைகளை உணர்ந்து கொண்டிரு. உணர்வாய். அதற்கான வழிகாட்டுதலை நான் உனக்கு தருகிறேன். உன் செயல்களை சிந்தனையோடு செய், நம்பிக்கையோடு செய், எதிர்பார்ப்பில்லாமல் செய். பிறர் நலனுக்காக உழைத்தால் அதற்கான பலன்கள் உன்னை வந்து சேரும். நீ நல்ல பலன்களை அடைவாய். பிறரை உயர்த்துகின்ற எண்ணங்களோடு செயல்படு. உன்னுடைய மனதிலே அமைதியோடு, பொறுமையோடு, நம்பிக்கையோடு வாழ்க்கையினுடைய சிறப்பை நீ உணர கற்றுக்கொள். அப்பா உனக்கு உன்னுடைய வழியிலும் உன்னுடைய வாழ்வெல்லாம் வந்து கொண்டே இருக்கிறேன் என்று நம்பு. நீ நம்பினால் உன்னோடு நான் வந்து கொண்டே இருப்பேன். நீ வென்று கொண்டே இருப்பாய். அல்லாஹ் மாலிக்.